ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சைட் டிஷ் தான். இந்த சைட் டிஷ் வந்து எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். உங்களுக்கு சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர் சாதம், அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். வாங்க என்னன்றது பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்க மாங்காய் தேங்காய் போட்ட கறி தான் ரெடி பண்ணியிருக்கு. ஆற்றுல அம்மா தான் பண்ணால், எப்படி பண்ணான்றதை சொல்லிடுறேன். உங்களுக்கு நாளைக்கு காத்தாலைக்கு இந்த டிஷ் வேணும்னா முதல் நாள் ராத்திரியே மாங்காவை கட் பண்ணி உப்பு போட்டு ஊற வச்சுருங்க. உப்பு போட்டேன்னாக்கே உங்களுக்கு மாங்காய் நல்லா சுருங்கி போயிடும், வதங்கினா மாதிரியும் போயிடும். உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன்னாக்க மற்ற நாள் காத்தால எழுந்ததும் தேங்காய் வந்து ஒரு அரை கப்பு துருகிக்கோங்க. தேங்காய் காரத்துக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஏன்னா பச்சை மிளகா காரம் நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோன்றதுனால ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கு. நீங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவேன்னா 1க்கு 2 பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகா, ஜீரகம் இதை மட்டும் நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்துன்ட்டு நம்ம முதல் நாள் லைட்டே மாங்காய் கட் பண்ணி உப்பு போட்டு விட்டோம் இல்லையா, அந்த மாங்காயில் நம்ம இப்போது இந்த கட் பண்ண தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் இதை வந்து அரைச்சி விழுத கொட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. எதுலேயுமே தண்ணியே இருக்கக்கூடாது. ஸோ மாங்காய் ஊற வச்சு அந்த தண்ணி இருந்தால் அது தப்பு இல்லை. மற்றபடி நம்ம வந்து அரைக்கிறச்சோ கொள்றச்சோ அவ்வளோவா தண்ணி எதுவுமே விட வேணாம். தண்ணி அப்படியே மீறி வேணும்னா அரைக்கும்போது சும்மா 1 ஸ்பூன் விடுங்க போதும். தண்ணி விட்டு கொரன்னு அரைச்சிட்டு 1 ஸ்பூன் விட்டு அரைச்சிட்டு இந்த ஊறின்னு இருக்க மாங்காயில் விட்டுருங்கோ. போட்டு நல்லா கிளறி விட்டுருங்கோ. அது நல்லா எல்லாத்துலேயும் நல்லா பிடிச்சிரும். உங்களுக்கு அந்த தேங்காய், பச்சை மிளகா விழுது எல்லா மாங்காயிலையும் நல்லா பிடிச்சிரும். பிடிச்சதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு கரண்டி போட்டுட்டு நல்ல ஒரு 1/4 கரண்டி நல்லெண்ணெய் நல்லா கொதிக்க வைங்க. நல்லா சூடு பண்ணுங்க. நல்லா சூடு பண்ணிவிட்டு வெறும் கடுகு மட்டும் தாளிச்சேன்னா போதும். ஜீரகம், அது மற்ற கருவேப்பிலை எதுவுமே தேவையில்லை. வெறும் கடுகு மாத்திரம் தாளித்து இந்த மாங்காய் கறியில் கொட்டிடுவோம். கொட்டி நல்லா கிளறி வச்சுட்டேன்னா உங்களுக்கு சிம்பிளான ஒரு மாங்காய் தேங்காய் கறி ரெடி. இது வந்து உங்களுக்கு சாம்பார் சாதத்துக்கு தொட்டுண்டு சாப்பிட்லாம், ரசம் சாதம், அதே மாதிரி மோர் சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுண்டு சாப்பிட்லாம். இப்போ எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம், சமைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா வெறும் சாதம் வச்சு இந்த மாதிரி கறி ரெடியாக இருந்ததுன்னா அதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சுட்டு ஒரு அப்பளம், ஒரு வத்தல் இருந்ததுன்னா போதும். அழகாக சாப்பிட்லாம். கூட மோர் இருந்தால் போதும். சிம்பிளான ஒரு மாங்காய் தேங்காய் கறி. இது வரைக்கும் இந்த மாதிரி மாங்காய் தேங்காய் கறி ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு லஞ்ச் வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.